ரூட்டுத்தள விவகாரத்தில் பிற கல்லூரி மாணவர்களை தாக்குவதற்காக பட்டாக்கத்திகளுடன் திரிந்த மாநில கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அன்பை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு கட்டிக்கரும்பாக இணைத்த ரூட்டுத்தள என்ற உறவு ஆயுதங்களால் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு உருப்பெற்றதன் பின்னணி என்னவென்று இப்போது பார்க்கலாம். ரூட்டுத்தள சென்னையில் வாடிக்கையாக பேருந்துகளில் பயணிப்போருக்கு இந்த வார்த்தை பரிச்சயமாக இருக்கும். அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் சென்னையை கடந்து வெகுஜன மக்களுக்கும் அறிமுகமானது ரூட்டுத்தள என்ற பதம். ரூட்டுத்தள என்றாலே பேருந்தில் செல்லும் மாணவர்களுக்கு இடையிலான அடிதடியும் மோதலும் தான் நினைவுக்கு வரும். உண்மையில் ரூட்டுத்தள என்பது உணர்வு பூர்வமான உறவு. இந்த உண்மையை பலரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ரூட்டுத்தள என்றால் என்னவென்று 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி பருவத்தை அனுபவித்தவர்கள் சொல்வார்கள். குறிப்பிட்ட ஒரு வழித்தடத்தில் செல்லும் பேருந்தில் பயணிக்கும் கல்லூரி மாணாக்கரை அந்த பயணத்தின் போது பாதுகாக்கும் பொறுப்பாளராக ஒருவர் இருப்பார். இவர் தலைவராக இருந்து அந்த வழித்தடத்தில் பயணிக்கும் கல்லூரி மாணாக்கரை அரவணைத்து நல்லவிதமாக கல்லூரிக்கு கொண்டு செல்வார். இதே போல கல்லூரி முடிந்ததும் அங்கிருந்து அவரவர் பேருந்து நிறுத்தம் வரை கொண்டு செல்லும் கனிவான பொறுப்பை வகிப்பார். இப்படி ஒவ்வொரு வழித்தடத்திற்கும் ரூட்டுத்தள என்ற தலைவர் இருப்பார்கள். தாங்கள் பயணிக்கும் பேருந்தையும் அதன் ஓட்டுநர் நடத்துனரையும் கொண்டாடும் விதமாக பேருந்து தினம் கொண்டாடினர். ஒரு கட்டத்தில் பேருந்து தின கொண்டாட்டத்தில் மாஸ் காட்டுவது, போக்குவரத்தை ஸ்தம்பிக்கச் செய்வது போன்றவற்றில் வெவ்வேறு வழித்தடங்களைச் சேர்ந்த மாணவர் குழுக்களிடையே போட்டி உருவானது. இதனால் நிகழ்ந்த கசப்பான சம்பவங்களின் தொடர்ச்சியாக மோதல்கள் மூண்டன. இதன் தொடர்ச்சியாகத்தான் மாணவர்கள் பட்டாக்கத்தி உள்ளிட்ட கொடிய ஆயுதங்களுடன் பேருந்துகளில் நடமாடுவதும் தாக்கிக் கொள்வதும் அரங்கேறுகின்றன. பிரச்சனைகளும் வழக்குகளும் தொடர்ந்ததால் பேருந்து தினம் கொண்டாட காவல்துறை தடை விதித்தது. மின்சார ரயில்களிலும் ரூட்டுத்தள விவகாரம் உள்ளது. சென்னையில் ரூட்டுத்தள விவகாரத்தில் பேனா பிடிக்கும் கைகளால் அரிவாள்களை பிடிப்பது அதிகரித்து வருகிறது. இந்த வகையில் சென்னை வடக்கு கடற்கரை பேருந்து நிறுத்தத்தில் பட்டா கத்திகளுடன் சுற்றித் திரிந்த 3 பேரை காவல்துறையினர் பிடித்து சென்று விசாரித்தனர். கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த லோகேஷ், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சாமுவேல், மீஞ்சூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற இந்த மாணவர்கள் 3 பேரும் மாநில கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் என்று தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து கைது செய்த காவல்துறையினர் ஆயுதங்கள் தடை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுடன் ரூட்டுத்தள பிரச்சனை இருந்ததால் அவர்களை தாக்கும் திட்டத்துடன் ஆயுதங்களுடன் வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.